நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இப்பவாச்சும் உங்க அண்ணன் சாட்டை துரைமுருகனை பார்த்து நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்கடா. தமிழ்நாட்டுல 24 மணி நேரத்துல எத்தனையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இப்ப வர ஒரு காணொலி கூட போடல. நீங்க அவரோட சேனலுக்குள்ள போய் பாருங்க. கடைசியா அவர் பேசிய அத்தனையுமே பாத்தீங்கன்னா தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு எதிரானது. விஜய் நடந்தாரா, உட்கார்ந்தாரா, என்ன சட்டை போட்டாரு, யாரு கூட வந்தாரு, என்ன சாப்பிட்டாரு, இதைத்தான் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காரே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்யக்கூடிய ஒரு அநியாயத்தையோ அக்கிரமத்தையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ தட்டி கேட்கல. நான் தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம், திமுகவில் ஒரு காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காருன்னு. நீங்க நம்ம பேசுற, நீங்க நம்ம கிட்டே ரிவ்யூ விட்டு இருக்கீங்க. கடந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நமக்கு நாலேஜுக்கு வந்து தெரியாம எத்தனையோ நடந்திருக்கலாம். நாலேஜுக்கு வந்தே கிட்டத்தட்ட 4-5 பாலியல் வழக்குகள், புகார்கள் செய்தியில நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. அரிவாள் வெட்டு, மாணவ மாணவிகள் வந்து அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஒரு பய வாய் திறக்கல. மத்தவன்லாம் வாய் திறக்கல, விட்டுருங்க. உங்க அண்ணன் சாட்டையை பார்த்து நீங்க கேட்கணுமா வேண்டாமா? என்னன்னே பேசவே மாட்டேற, அப்ப ஆளுங்கட்சியை பார்த்து பேச பயமா, இல்ல காசு வாங்கியிருக்கேன்? தயவு செய்து சொல்றேன், இப்போது கேளுங்க. இப்பவும் குறைஞ்சு போகல. இன்னும் முட்டாளா இருக்காதீங்க, அடி முட்டாளா இருக்காதீங்க. கொஞ்சமாவது மண்டையில இருக்கக்கூடிய மூளையை பயன்படுத்துங்க. நீங்க விஜயை எதிர்ங்க, விஜய விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா நீ ஏன் விஜயை மட்டும் பேசுற அப்படின்ற அந்த மட்டும் கேளுங்க. ஏன்ற காரணத்தை உங்க அண்ணன் சாட்டை தூரம் வந்து கேளுங்க. சாட்டை பதில் சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்துக்கு தான் பொறுமை. கேட்க ஆள்னு நினைக்காதீங்க. அண்ணன் சாட்டையானே, இது உங்களுக்கு பதிலடி இருந்துகிட்டே இருக்கும். உங்க கட்சிக்காரனே உன்னை பார்த்து கேட்பான் பாரு.